சித்திரை திருவிழா நடக்குது இல்லையா, இதுக்கு நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க? நல்லா என்ஜாய் பண்றோமா? சித்திரை திருவிழா நல்லா என்ஜாய் பண்றோம். கூட்டம் நல்லா இருக்கு. சாமி தரிசனம் எல்லாம் பார்க்க தான் செய்யறோம். நல்லா இருக்கு. நாங்க ரசிக்கிறோம். சித்திரை நான் ரசிக்கிறோம். இப்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா பொதுமக்கள்லாம் நல்லா வராங்க. நல்லா சந்தோஷமா பாக்குறோம். பசங்க யாரும் மீனாட்சி அம்மனை பாக்குறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. இங்க உள்ள அம்மன் மீனாட்சிஸை தான் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். இதான் அது வரைக்கும் மதுரையில சும்மா இருக்கும் போதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி திருவிழான்னு வந்தாதான் எங்க இருந்தாவது அழகழகான பிள்ளைகளாம் வருங்க. நம்ம அம்மன் பாக்குறோம் இல்லையோ, வந்துட்டு ஜாலியா அப்படியே வைப் பண்ணிட்டு சைட் அடிச்சுட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு போறதுதான். அப்ப திருவிழா பார்க்க வரல பொண்ணுங்களை சைட் அடிச்சுதான் வரீங்க. திருவிழாக்கும் அதுக்கும் தான் ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்குது. ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம். அவ்வளவுதான். கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி பார்த்த ஒரு அவ்வளவுதான். நமக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல. அதுக்கு அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வேஷம் போட்டு வரீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி போட்டு? போன வருஷம் என் பெரிய பொண்ணுக்கு போட்டோம். இந்த வருஷம் என் சின்ன பொண்ணுக்கு போடுறோம். எங்க வீட்டுல ஒரு குட்டி மீனாட்சி வர்ற மாதிரி இருக்கு. பிறந்தது மதுரை. சின்ன வயசுல இருந்து திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மீனாட்சியோட திருவிழாங்கிறது எங்க வீட்டுல ஒரு விசேஷம் மாதிரி. ஒவ்வொரு நாளும் திருவிழா பார்க்க முடியாட்டினாலும் இன்னைக்கு ஈவினிங் இந்த பட்டாபிஷேகம் வந்து 3 பேர் சேர்ந்து வர்றது, இதை இன்னைக்கு பாக்குறது அந்த 10 நாள் திருவிழாவை பாக்குறதுக்குரிய பலன். அதனால இவங்க 3 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடியனால இன்னைக்கு என் மகளுக்கு இந்த வேஷம் போட்டுருக்கோம். என்ஜாய்மெண்ட் வந்து முடிய போறது இல்ல. மீனாட்சிக்கு அடுத்தபடியாக அடுத்த அழகரோட திருவிழா, அதையும் நம்ம வந்து கொண்டாடணும் கண்டிப்பா. நீங்க எனக்கு என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? மீனாட்சி வேஷம். இது எந்த திருவிழாக்கு வேஷம் போட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? சித்திரை திருவிழா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனாட்சி வந்து முதல் தடவையா சேர்ந்து வர்றது இதுலதான் வருவாங்க. மீனாட்சி, சுக்கரு, பிரியாவடை 3 பேருமே வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் சேர்ந்து வருவாங்க. அது இந்த ஆரோட்ட நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் வருவாங்க. இதை பாக்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி வர்ற நேரம் எல்லாம் வந்து பாக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்க வீட்டு கல்யாணம் இல்லைங்களா? மீனாட்சி கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி. அதனால டெய்லி வந்து நாங்க சாமி பார்க்க வந்துருக்கோம். சித்திரை திருவிழா லாஸ்ட் டே இன்னைக்கு 3 சாமியும் சேர்ந்து வரும். இன்னைக்கு பாக்குறது விசேஷம்னு சொல்லுவாங்க. 3 சாமியும் சேர்ந்து வர்றதுனால பசங்களோட பாக்குறது, சின்ன பிள்ளைல எங்களுக்கு எப்படி என்ஜாய்மெண்ட் இருந்ததோ அதே மாதிரி பசங்களும் அதே என்ஜாய்மெண்டோட வராங்க. எனக்கு இங்க மதுரையிலேயே பிடிச்சது சித்திரை திருவிழா மட்டும் தான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டெய்லி சாமி பார்க்க வருவேன். இன்னைக்கு 3 சாமி ஒன்னா வரும். ஒற்றுமையா 3 பேர் ஒன்னா வருவாங்க. இத்தனை நாள் வந்து எல்லா சாமி மீனாட்சி சொக்கர் தனியா வருவாங்களே, இப்ப வந்து 3 சாமி ஒன்னா வருவாங்க. அது பேர் தான் தடன்னு சொல்லுவாங்க. 10 நாள் திருவிழா ஒண்ணு விடாம மிஸ் பண்ணாம வந்துருவோம். நாங்க எப்பயும் போல சாமியை பார்த்து என்ஜாய் பண்றதான். சித்திரை திருவிழானால ஒரு வைப்பு தானே. வேற எந்த திருவிழாவையும் நாங்க இதோட கம்பேர் பண்ணா அதுக்கு ஈடாகாது. சித்திரை திருவிழா தாங்க பெஸ்ட். எந்த ஊரோட கம்பேர் பண்ணாலும் சித்திரை திருவிழா தாங்க பெஸ்ட். கள்ளழகர் வந்து வருஷம் இறங்குறாரு. வருஷமும் வைப்பு தாங்க. செம்மையா இருக்கும். என்ஜாய் பண்றது அது வார்த்தையால இல்ல, அது இங்க வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி மாதிரி. ரொம்ப 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 என்ஜாய் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இங்கே வரும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் சிரிச்ச முகமா தான் இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்க போறாங்களா, அதுக்கு நீங்க என்னமா சொல்றீங்க? அது எங்க பெருமாள். அவரை இவங்களை மீனாட்சியை முடிச்சுட்டு அடுத்து பெருமாளுக்கு போயிடுவோம். ஆமா, அதுவும் அவருக்கு ஹாப்பி தான். ஒரு வாரத்துக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றோம் நாங்க. ஏன்னா எந்த ஊர்லயுமே இந்த மாதிரி திருவிழா நடக்காது. உலகத்திலேயே இந்த மதுரையில தான் நல்லா நடக்குது. அதுக்காக தான் என்ஜாய் பண்றோம். நீங்க என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? மீனாட்சி அம்மன் வேஷம். நீங்க தங்கம்? மீனாட்சி வேஷம். மீனாட்சி வேஷம் போட்டிருக்கீங்களா? நீங்க இப்போ இந்த வேஷம் போட்டிருக்கனால எப்படிமா ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஹாப்பியா ஃபீல் பண்றோம். அம்மன், பிரியா விடை, மீனாட்சி, சொக்கன் வந்து ஒரே சப்பரத்துல வருவாங்க. அது பார்த்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் வந்திருக்கோம், ஃபேமிலியோட வந்து செம்மையா என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். இந்த டைம் தான் நான் வந்திருக்கேன். போன டைம் தான் நான் வரவே இல்லை. இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி வந்திருக்கேன். அழகர் ஆத்துல இறங்குறது நெருங்கிருச்சு. இப்போ நீங்க வேஷம் போட்டிருக்கீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாக்கு வேஷம் போடுறோம். ஆமா, எனக்கு இந்த ஊரு தான். சரி, இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வேஷம் போடலான்னு ஆசைப்பட்டு இந்த தடவை தான் போடுறோம்.